இஸ்ரேலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான இடங்கள் ஃபுல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இஸ்ரேல் இப்போ இந்த ஈரான் இந்த வளைகுடா போர்னால வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய முக்கியமான 37 கப்பல்கள் வந்து இப்போ வரையும் ஓமன் பக்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஒரு வழித்தடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஈரானை ஒட்டி இருக்குது. ஸோ இந்த ஈரான் அந்த வழித்தடத்தை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அந்த வழித்தடத்தை வந்து இப்போ அடைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதனால எந்த கப்பலுமே அந்த சைடு வர்றதில்லை. வந்தாக்கா அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான அந்த கம்பெனிகள் ஆயில் கப்பல் கம்பெனிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த கம்பெனியுமே வந்து இப்போ வரையும் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரானுக்கு புதுசாக ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இப்போ இந்தியாவோட முக்கியமான 37 கப்பல்களை வந்து இப்போ ஈரான் சைடு வர வேண்டியதை வந்து ஈரான் சைடு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உலகத்தில் உள்ள அந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய எல்லா ஆயில்களும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய ஒரு இடத்த வந்து இப்போ வந்து அங்கே வந்து அவங்க வந்து அந்த இடத்தையே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க.